வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல். முதலாம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு விழாவில் புதிய கட்சியை தொடங்கினார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி. என்ன தகவல் என்பதை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி சென்னை புறநகர் பகுதியில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. செங்குன்றம் அருகே பத்தூரில் அமைந்துள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடத்தில் நேற்று காலை நினைவேந்தல் சங்கமம் தென்னிந்திய புத்த விகார் தலைவரும் அவரது மனைவியுமான பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தலைமையில் நடந்தது. இதற்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாளை முன்னிட்டு பெத்தூர் வள்ளலார் கோவில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது அவருடைய நினைவிடத்தில் அமைதி ஊர்வலம் நிறைவு பெற்றது. இதில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி காவாயின் தாயார் கமலா காவாய் உட்பட பலர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. பின்னர் அனைவரும் புத்த வந்தனம் செய்தனர். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மலர் வெளியிடப்பட்டது. காலை 11 மணி அளவில் சுமார் 9 அடி உயரத்தில் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன ஆம்ஸ்ட்ராங்கின் முழு உருவ சிலையை அவரது துணைவியார் பொற்கொடி மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தாயார் கமலாயா காவாய் ஆகியோர் திறந்து வைத்திருக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு உணவு கிடங்கு பாதுகாப்பு வாரிய தலைவர் ப ரங்கநாதன், பாமக தலைவர் அன்புமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், மதிமுகவின் மல்லை சத்யா, தேமுதிகவின் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க செயலாளர் மோகனகிருஷ்ணன், தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இயக்க தலைவர் முரளி ராஜ்குமார் பாண்டியன் உட்பட பலர் ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடம் மற்றும் உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்று மாலை 3 மணி அளவில் மாணவர்கள் அரங்கம் மற்றும் கருத்தரங்கம் என தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் இதில் புத்த பிங்குகள் தேசிய மாநில அரசியல் கட்சி தலைவர், தென்னிந்திய பௌத்த சங்கங்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர் அமைப்புகள், சமூக தலைவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் உட்பட பல மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற பெயரில் புதிய கட்சியை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தொடங்கினார். அவருக்கு பல கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பார்க்கலாம், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி தொடங்கிய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் அப்படின்ற கட்சிக்கு மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு கிடைக்கப் போகிறது என்று. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.